வணக்கம் நண்பர்களே. அட்டகாசமா பாஸ்கெட் பால் விளையாடுற ஆடை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதோட கதையை சுருக்கமா சொல்லணும்னா, வில்லுங்கிற ஆடு சின்ன வயசா இருக்கும் போதே கூடைப்பந்த கொடூரமா விளையாடுற கருஞ்சிறுத்தைய பார்த்து அதே போல நாமளும் விளையாடணும்னு ஆசைப்படுது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா, உன்னோட கனவு எப்பவுமே பெருசா இருக்கணும், அப்பதான் அதை அடையறதுக்காக உன்னோட முழு முயற்சியும் நீ போடுவேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு அடிச்சு புடிச்சு பாஸ்கெட் பால் டீம்ல சேர்ந்துருது வில்லு. அப்பவும் அந்த கருஞ்சிறுத்தை விளையாடிக்கிட்டே தான் இருக்கு. அது கூட சேர்ந்து வில்லும் விளையாடும் போதுதான் அது சரியான சுயநல வியாதின்னு தெரிஞ்சுக்குது. அப்போ அதோட தவறுகளை சுட்டி காட்டி இது நாள் வரைக்கும் சாம்பியன்ஷிப்பே அடிக்காத அந்த டீமை ஜெயிக்க வச்சுதா இல்லையான்றத பத்தி கலவரமான அனிமேஷன்ல தெரியான கதையோட வெளிவந்திருக்க கோட் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல விளக்கி இருக்க ஜூட்டோபியாவை போலவே இதுவும் மிருகங்கள் வாழ்ற உலகமா தான் இருக்கு. இதுல கூடைப்பந்து போட்டி போலவே தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு ஏத்தா போல விளையாடுற மாதிரி ரோர்பால்ன்ற கேமை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வைன்லாண்டுன்ற நகரத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அங்க இருக்க ரோர்பால் டீமோட பேரு தான்ஸ். அதுல ஸ்டார் பிளேயரா இருக்க ஜெட்டுன்ற பெண் கருஞ்சிறுத்தையோட விளையாட்டை பார்க்கவே ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி நிப்பாங்க. அந்த ரசிகர் கூட்டத்துல ஒருத்தன் தான் நம்ம கதையோட ஹீரோ வில்லு. அவன் குட்டியா இருக்கும் போதே ஜெட்டோட போஸ்டரை பார்க்க அவங்க அம்மா அழைச்சிட்டு வர்றதுனால செம்ம சந்தோஷப்படுறான். அப்போ அவங்க கிட்ட போஸ்டரை பார்க்கறதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறியே, நாம உள்ள போய் மேட்ச் பார்க்க போறோமேனு டிக்கெட்டை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் சந்தோஷத்துல கண்ணீர் சிந்துறான். இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி அழுகுறான். சரின்னு அவனை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டின்னு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் வாயை பொழகுறான். அந்த சமயம் ஜெட்டு மற்ற பிளேயர்ஸை பயங்கரமா கடந்து போய் டங்க் அடிக்கிறத காட்டுறாங்க. பாலை தூக்கி போடாம கையிலேயே பிடிச்சிக்கிட்டு வேகமா பாஸ்கெட்ல ஓங்கி அடிக்கிறதுக்கு பேரு தான் டங்கு. அந்த மூவை போட்டாலே கூட்டம் கலவரமா கத்தும். அப்போ தெரியான என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க ஜெட்டு. அவங்கள பார்த்ததும் மெய் சிலிர்த்து போய் சீட்டு மேல ஏறி நின்ன வில்லு, அம்மா நானும் ஒரு நாள் அவங்கள போலவே பாஸ்கெட் பால் விளையாடுவேன்னு சொல்றான். அதை கேட்டு அம்மாவும் சந்தோஷப்படும் போதுதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வில்லு தனியா ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடி தீராத வியாதியால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்டாலும் அவனோட லட்சியத்தை நோக்கி அவன் பயணிச்சுக்கிட்டே தான் இருந்தான். தினந்தோறும் அதுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டான். அப்போ இவன் தங்கிட்டு இருந்த ஹவுஸ் ஓனரோட குட்டிங்கெல்லாம், நீ கூடிய சீக்கிரம் தான்ஸ் டீமுக்கு விளையாடணும், அதை நாங்க ஸ்டேடியத்துல உட்காந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாம அங்கிருந்து கிளம்பலாம்னு பார்த்தா, மேல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இவனை கவனிச்சு, தம்பி வாடகை தரலன்னா வீட்டை காலி பண்ண வேண்டியது தானே சொல்றாரு. சீக்கிரமா அதுக்கு ஏற்பாடு பண்றேன் சார்னு சொல்லிட்டு டெலிவரி வேலையை பார்க்க கிளம்புறான் வில்லு. இவங்க அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஹோட்டல்ல தான் இப்ப டெலிவரி பாயா இருக்கான். வீட்டில இருந்து கிளம்பி ஹோட்டலுக்குள்ள நுழையும் போதே வேர்கள் என்னைக்குமே ஆழமா தான் போகுன்ற வாக்கியத்தை கத்திக்கிட்டே போறான். இது தான்ஸ் டீமோட அடிமுழக்கம்ன்றதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் திருப்பி சொல்றாங்க. இன்னைக்கு தான்ஸ் டீமுக்கும் மேக்மா டீமுக்கும் போட்டி நடக்க போகுது. அதுல மெயின் அட்ராக்ஷன்ன்ற குதிரை தான் மேக்மா டீமோட ஸ்டார் பிளேயரு. இது வரைக்கும் 2 சாம்பியன்ஷிப்பை தட்டிட்டு போயிருக்கானுங்க. அதனால ரொம்ப ஓவரா பேசுவான். அதனால ஜெட்டை விட சிறந்த பிளேயர் தானும் கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ ஹோட்டல்ல ஒருத்தன் மேக்மா டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடே தரமாட்டேன்னு சொல்றாங்க ஓனரு. அவங்க கிட்ட கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேக்குறான் வில்லு. அதுக்கு முதல்ல நம்ம டீம் ஜெயிக்கணும், அப்பதான் மேட்ச் பார்க்க இங்க சாப்பாடு திங்கன்னு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க ஓனர். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நம்ம டீம்ல நான் சேர்ந்து அதை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றான் வில்லு. அது அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல இந்த டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வான்னு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. சரின்னு அதை வாங்கிட்டு அங்க இருந்து போறப்போ பாலையும் எடுத்துக்கிட்டு போறான். ட்ரெயின்ல யானைக்கும் எருமைக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சாலும் ஊருக்குள்ள வந்ததும் பாஸ்கெட்ல பாலை போடுற மாதிரியே உணவு பொருளை தூக்கி அழகா வீட்டுக்குள்ள போடுறான். இப்படி எல்லா டெலிவரியும் முடிச்சுட்டு கடைசியா அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். அவங்க ஆர்டர் பண்ணதையும் கொடுத்துட்டு மேட்ச் என்ன நிலவரத்துல இருக்குப்பான்னு கேக்குறான். அங்க இருக்க ஹேனாவும் டேரிலும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம்பா, அதுலயும் நம்பர் 1 பிக்கா எடுத்த ஒலிவியாவை இந்த மேனு போட்டு பொழகுறான். அவ மூஞ்ச நசுக்கி டங்க் அடிச்ச வீடியோ தான் இப்ப பிரபலமா பரவிக்கிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. சி பாவம்பா. சரி நான் கேஜுக்கு போறேன், மேட்ச் முடிஞ்சா அங்க ஒரு கூட்டமே வரும், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தனியா விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். எப்பா அந்த கிரிஸு கண்ணில் மட்டும் பற்றாத, ஜாக்கிரதையா விளையாடுன்னு சொல்லி அனுப்புறாங்க 2 பேரும். சரின்னு வில்லு அங்க இருந்து கிளம்பி 1-on-1 விளையாடுற கேஜ் கிரவுண்டுக்கு வரான். யாரும் இல்லாத கிரவுண்ட்ல அழகா ட்ரிபிள் பண்ணி பாஸ்கெட்டை போட்டு பக்காவா விளையாடிக்கிட்டு இருக்கான். கடைசி நொடியில ஒரு 3 பாயிண்டரை போட்டு கேமையே வின் பண்றா போல யோசிச்சு சந்தோஷப்படுறான். அந்த சமயம் கிரிஸ்ன்னு சொல்லப்படுற கரடியும் அவங்க நண்பர்களும் வராங்க. ஏண்டா உன்ன மாதிரி சில்வண்டுகள்லாம் ரோர் பாலே விளையாடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா,
கம்முன்னு கிளம்பிடுன்னு கத்துறாங்க. நான் ஒன்றும் ஸ்மால் சைஸ் மிருகம் கிடையாது, மீடியம் சைஸ் தான். உங்களை விட நான் நல்லாவே விளையாடுவேன்னு சொல்றான் வில்லு. உடனே அவன் பாலை பிடிங்கி மேல இருக்க இரும்பு சங்கிலியில தூக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா கிளம்புடன்னு கத்துறாங்க. சரி இவனுங்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு வில்லு அங்கிருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் கேம்ல தோத்து செம்ம கடுப்புல போன ஜெட்டு கிட்ட ஒரு குட்டி பையன் வந்து ஆட்டோகிராஃப் கேட்கறான். அவன் பால்ல சைன் போடும்போது நீங்க ஏன் சாம்பியன்ஷிப்பே ஜெயிக்க மாட்டீங்கன்னு கேட்கறான். அதுக்கு பதில் சொல்ல முடியாம ஜெட் அங்கிருந்து போயிடுறாப்புல. அப்போ வெளியே பத்திரிகையாளர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்க, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம ஃப்ளோ எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காப்ல. அந்த பன்னிக்குட்டி மேடம் தான் தான்ஸ் டீமோட ஓனரே. அவங்க ஜாலியா சேத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ள வந்த ஃப்ளோ, ஒழுங்கு மரியாதையா டீம்ல 6வது ஆளை சேர்த்து விடு, இல்லைன்னா டீம்ல இருக்கிறவனுங்களையோ இல்ல டீமையோ வித்து தள்ளு, தேவையில்லாம என் உயிரை வாங்காதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க ஜெட்டு. உன்னோட ஆசைகளை ஜாக்கிரதையா கேளுமா, கூடிய சீக்கிரம் காசை பெருசா எதிர்பார்க்காத ஒரு பிளேயரை கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் பொறுமையா இருன்னு ஜெட்டை சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. அதே சமயம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த வில்லி கிட்ட, எப்பா 3 மாசத்து வாடகையை நாளைக்கே ஒன்னா சேர்த்து கொடுத்துரு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணு, ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட குட்டிங்களுக்கு நான் வயிற்றுறப்பணும், அதுங்களோட நீயும் சேர்ந்துக்காதன்னு சொல்லிட்டு போறாரு பிராங்கு. இப்ப என்ன பண்ணலாம்னு அந்த குட்டி ரூம்ல படுத்துக்கிட்டே யோசிக்கும் போது விலை மதிப்புள்ள ரோர்பால் ஷூவை கவனிச்சு அதை வித்துடலாம்னு முடிவு பண்றான். அடுத்த நாள் காலையில அவனோட ஃப்ரெண்டு ஹேனாவையும் டேரிலையும் கூட்டிட்டு ஷூ கடைக்கு வரான். அந்த ஓனர் கிட்ட இவன் கொண்டு வந்த ஷூவை காட்டி, இது ரோர் பால்ல ஜெட்டு யூஸ் பண்ண ஷூ, குறைஞ்சது $600 விலை போகும், நீ எனக்கு 500 கொடுத்தா போதும்னு கேக்குறான். ஆனா அந்த ஓனர் கொக்கு ஷூவை மோந்து பார்த்து லேச தொட்டு பார்த்து இது வெறும் 250 தான் போகும்னு சொல்லுது. இதை கேட்டு டேரிலும் ஹேனாவும் செம்ம கடுப்பாகிறாங்க. ஆனா வில்லு 400 கூடியான்னு பேரம் பேசுறான். அப்போ ஆன்லைன்ல ரோர் பால் பிளேயரான மேனு கேஜ்ல அவன் கூட 1-on-1 விளையாட யார் வேணாலும் வரலாம்னு கூப்பிடுறத வில்லு கிட்ட காட்டுறாங்க 2 பேரும். உடனே கிடைச்ச வேலைக்கு ஷூவை வித்துட்டு காசை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் வில்லு. அப்போ கேஜ்ல 1-on-1 யாரு வந்தாலும் அவங்கள தரமட்டத்துக்கு இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான் மேனு. அதுலயும் வில்ல வெறுப்பேத்தின கிரிஸு களத்துல இறங்கி மேனை வெறுப்பேத்தலாம்னு பார்த்தா அசால்ட்டா அதை தள்ளி விட்டு முரட்டு டங்க் அடிக்கிறாப்புல மேனு. ஏண்டா இந்த கேஜ்ல தான் ரோர் பாலை கண்டுபிடிச்சோன்னு சொல்றீங்க, உங்க ஊர்ல என்னை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிக்க ஒருத்தன் கூட இல்லையா? எப்படி உங்க டீமோட பிளேயரும் டப்பாவா இருக்குதோ அதே போலதான் உங்க ஊருன்னு கலாச்சிக்கிட்டு இருக்கான் மேனு. அதை கேட்டு செம்ம கடுப்பான வில்லு, எங்க ஊரை பத்தியோ ஜெட்டை பத்தியோ பேச உனக்கு தகுதியே கிடையாது, உன் கூட போட்டி போட நான் வரேன்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறான். அவனை பார்த்ததும், ஏண்டா ஒரு ஆட்டுக்குட்டி ரோர் பால் விளையாட முடியுமா, போய் சின்ன பசங்களோட சேர்ந்து 7 ஸ்டோன்ஸ் விளையாடுன்னு கிண்டல் பண்றாப்புல மேனு. நீ என் கூட விளையாடி ஜெயிச்சிட்டா மொத்த காசையும் எடுத்துக்கலாம்னு வாடகை கொடுக்க வேண்டிய பணத்தை காட்டுறான் வில்லு. அதை பார்த்ததும் சுத்தி இருந்த எல்லா மிருகங்களும் வில்லோட தைரியத்தை பாராட்டுதுங்க. அப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால மேனும் வேற வழி இல்லாம சவாலுக்கு ஒத்துக்குது. இங்க 3 பாயிண்ட் 2 பாயிண்ட்லாம் எதுவும் கிடையாது, எங்க இருந்து போட்டாலும் அது உனக்கு ஒரே பாயிண்ட் தான், யார் முதல்ல 3 பாயிண்ட் போடுறாங்களோ அவங்க தான் வின்னுன்னு சொல்லி மேட்ச் ஆரம்பிக்குது மேனு. அப்போ பாலை வாங்கினதும் வில்லு மேனு மூஞ்சிலே தூக்கி போட்டு மறுபடியும் அதை பேஸ்கெட்ல அழகா போடுறான். அடுத்ததா ஆங்கிள் பிரேக்கர்னு சொல்லப்படுற மூவை போட்டு மேனையே மண்ணை கவ வச்சு அழகா ஒரு பேஸ்கெட்டை போட்டுடுறான். அதை பார்த்து எல்லாரும் ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ செயினெல்லாம் தூக்கி போட்டு, நீ அவுட் சைடு ஷூட்டரா, இதுக்கப்புறம் நான் சீரியஸா விளையாடுறேன், உன்னால முடிஞ்சா ஒரு பேஸ்கெட்டாச்சும் போட்டு காட்டுன்னு சவால் விட்டு ரெடியா நிக்கிறான் மேனு. உடனே வில்லு முழு வேகத்துல செயல்பட்டு பாலை போடலாம்னு பார்த்தா எகிரி அதை தடுத்துடுறான் மேனு. அடுத்ததா வில்ல கிட்ட கூட நெருங்க விடாம முரட்டுத்தனமா 3 டங்க் அடிச்சு போட்டியில ஜெயிச்சிடுறாரு மேனு. அப்போ கீழே படுத்து கிடந்த வில்லு கிட்ட கையை நீட்டும் போது சந்தோஷமா கையை கொடுக்குறான். முட்டா பயலே, நான் உன்னை தூக்க வரல, நீ சவால் விட்ட பணத்தை எடுக்க வந்தேன்னு சொல்லி அவன் பாக்கெட்ல கையை விட்டு காசை எடுத்து எல்லாருக்கும் தூக்கி வீசுறான் மேனு. அதனால பயங்கரமா அசிங்கப்பட்ட வில்ல சமாதானப்படுத்துறாங்க அவங்க நண்பர்கள். அன்னைக்கு நைட்டு வாடகை பணத்தை கொடுக்க முடியாம நைஸா உள்ள பூந்துடலாம்னு பார்த்தா அவனோட ரூம்ல வேற ஒரு மிருகம் தங்கிட்டு இருக்கு. அதை பார்த்து இதுவும் இதை பார்த்து அதுவும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குங்க. என்னடான்னு சுத்தியும் முத்தியும் பார்த்தா வில்லோட பொருட்களை மூட்டை கட்டி வெளியே வச்சிருக்காப்புல ஹவுஸ் ஓனர் பிராங்கு. இதுக்கு மேல அவர்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லைன்னு அங்கிருந்து வில்லு கிளம்பும் போது ஹவுஸ் ஓனரோட பசங்கள்ல ஒருத்தனான தியோ, நீ கண்டிப்பா ஒரு நாள் தான்ஸ் டீமுக்கு விளையாடுவ, அதை நான் பாப்பேன்னு சொல்றான். சரின்னு அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான் வில்லு. அங்க மேனுக்கு போட்ட ஆங்கிள் பிரேக்கர் மூவை மீம் வீடியோவா ரெடி பண்ணி அப்லோட் பண்றாங்க ஹேனா. அதை பத்தி கவலைப்படாம வில்லு கம்முன்னு படுத்துடுறான். ஆனா அங்க கரப்பாம்பூச்சி மேயுது, மேல ட்ரெயின் ஓடுது, இந்த சத்தத்திலையும் வில்லு தூங்கி எழுந்திரிச்சு காலையில வேலைக்கு கிளம்புறான். அப்போ தெருவில் நடந்து போகும்போது அங்க இருக்க மிருகங்கள்லாம் இவன் தானே பாதுன்னு வில்ல கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு சந்தோஷமா ஹைஃபை கொடுக்குறாங்க. ஏற்கனவே போனை சார்ஜ் பண்ணலன்றதுனால அது வேற ஆஃப் ஆகிடுச்சு. அதனால என்ன நடக்குதுன்னே தெரியாம வேலை செய்யற இடத்துக்கு வரான் வில்லு. அங்க பெரிய கார் வழியில நிக்கிறத கவனிச்சு, எந்த முட்டாள்ரா இங்க வந்து வண்டியை நிறுத்தினதுன்னு கத்திக்கிட்டே உள்ள வரான். அப்போ எல்லாரும் கண்ணை சைட்ல காட்டுறாங்க. யாருடா அதுன்னு பார்த்தா தான்ஸ் டீமோட ஓனரான ஃப்ளாரன்ஸ் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
நீ சொன்ன முட்டாள் நான் தான்ப்பா. சரி அதை விடு. நேத்து மேனோட ஆங்கிளை உடைச்சியே அந்த மீம் வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்து உன்னோட திறமையை நம்ம டீமுக்கு பயன்படுத்திக்கலாம்னு உன்னை டீம்ல சேர்க்க வந்தம்பான்னு சொல்றாங்க ஃப்ளோரன்ஸ். அதை கேட்டு வில்லு உற்சாகத்துல துள்ளி குதிக்கிறான். இப்போ கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு பெண் இல்லையேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே பக்கத்துல இருந்த பறவையோட ரெக்கையை பிரிச்சு கொடுக்குறாங்க ஃப்ளோரன்ஸ். அதை வாங்கி டீல தொட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்றான் வில்லு. அதை பார்த்து கடைக்காரங்களும் மற்றவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்போ நிச்சயமா நம்ம டீம் இந்த வாட்டி கிளாஸ் ஜெயிக்கிறதுக்கு நான் உறுதுணையா செயல்படுவேன்னு சொல்றான் வில்லு. அதே சமயம் நியூஸ் சேனல்ல ரோர்பாலை பத்தி வயசான ஆடும் ஒரு வவ்வாலும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அதுல தான்ஸ் டீம்ல ஒரு ஆடை சேர்க்கறத பத்தி சொன்னதும் டீம்ல 6வது ஆளா யாரை சேர்க்க போறாங்கன்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்த ஜெட்டு ஆடுன்னு தெரிஞ்சதும் செம்ம கடுப்புல அங்கிருந்து கிளம்பி போகுது. நேரா ஃப்ளாரன்ஸ் வீட்டுக்கு வந்து எப்படி ஒரு ஆடை தேர்வு செய்வீங்க, அந்த குட்டி ஆடுலாம் நம்ம டீம்ல விளையாடுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லுது. எம்மா அந்த வில்லு இங்கதான் உக்காந்துருக்காப்புல, நீ தானே 6வது பிளேயர் கேட்ட, அதான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லுது ஃப்ளாரன்ஸ். அப்படியா விஷயம், சரி நான் இந்த ஆடை இங்கேயே வேட்டையாடி தின்னுன்றேன்னு வெறித்தனமா கிளம்பி போகுது ஜெட்டு. உடனே அது மூஞ்சில தண்ணி அடிச்சு அமைதியா உட்கார வச்சுட்டு, இவன் நம்ம டீம்ல தான் இருப்பான், உனக்கு தேவைன்னா கேம்ல சேர்த்துக்கோ, இல்லனா சும்மா வச்சுக்கோ, இப்ப இவனை கூட்டின்னு போய் பத்திரிகையாளர்கள் கிட்ட அறிமுகப்படுத்துன்னு சொல்றாங்க ஃப்ளாரன்ஸ். அதனால வேற வழி இல்லாம வில்ல கூட்டிட்டு கிளம்புறாங்க ஜெட்டு. அப்போ இது கனவா நனவான்னு தெரியல, ஐயோ பெருமாளே நான் என்ன பண்ண போறேன்னு புலம்பிக்கிட்டே வருது வில்லு. இங்க பாரு தம்பி, உன்னோட வீடியோவை நான் பார்த்தேன், நீ ஆங்கிள் பிரேக்கர் போட்டதெல்லாம் சூப்பர் தான், ஆனா மேனு உன்னை மெரிச்சு தள்ளினதை மறந்துடாத. சரி உள்ள போ, பத்திரிகையாளர்கள் உன்னை பந்தாட போறாங்கன்னு மிரட்டி அனுப்புறாங்க ஜெட்டு. அதன்படி சரமாரியான கேள்விகளை பத்திரிகையாளர்கள் தொடுக்கும் போது வில்லு பதில் சொல்ல முடியாம தகச்சு போய் நிக்குது. உடனே ஜெட்டு களத்துல இறங்கி இப்பதான்பா வில்லு மேனை பத்தி சொல்லிக்கிட்டு வந்தான். அந்த பயவுள்ள கழுதையை விட கன்றாவியா தான் விளையாடினானாமா. அவனோட ஆளும் மண்டையும் இந்த வாட்டி கேம்ல அவனை புழக போறோம்னு சொல்லிட்டு இருந்தான். சரிடா தம்பி, இந்த கேம்ல உன்னோட கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, கை உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா உன்னோட உயிரே போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, உனக்கு அதை பத்தி கவலை இல்லையான்னு கேட்டேன். நம்ம ஊருக்கு ஒரு கிளாவை வாங்கி தர்றதுக்காக நிச்சயமா நான் உயிரையே விடுவேன்னு சொன்னான். அதனால இனிமேதான் நீங்க எங்களோட ஆட்டத்தையே பாப்பீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ஜெட்டு. இந்த பேட்டியை பார்பர் ஷாப்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த மேனு செம்ம கடுப்பாகுது. இங்க ஜெட்டு கிட்ட, எங்க நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு, இப்படி என்ன கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்கன்னு புலம்புறான் வில்லு. அப்போ கோச்சான டென்னிஸ் கிட்ட பேட்டி எடுக்கும் போது கதவை மூஞ்சிலே அடிச்சுட்டு போறாங்க ஜெட்டு. இத்தனை வருஷமா தான்ஸ் டீமுக்கு கோச்சா இருந்தாலும் எப்படி விளையாடணும்ன்றத ஜெட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால இவரை பெருசா யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ வில்லு அவர்கிட்ட வந்து கேம்ல நான் என்ன பண்ணணும்னு கேக்குறான். ஏண்டா என்னையே வெத்தி வெட்டாதான் வச்சிருக்கானுங்க, உன்னை மட்டும் விளையாட விட்டுருவானுங்களான்னு யோசிச்சுட்டு அவனை கூட்டிட்டு லாக்கர் ரூமுக்கு வந்து காட்டுறாரு. அங்க அவனோட ஜெர்சியை சந்தோஷமா போட்டுக்கிட்டு அவங்க கொடுத்த ஷூவையும் மாட்டிக்கிட்டு அவங்க அம்மா கூட எடுத்த போட்டோவை லாக்கர்ல வச்சுட்டு விளையாட ரெடியா இருக்கான். அன்னைக்கு கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆர்வமா ஆட்டுக்குட்டி விளையாடுறத பார்க்க வராங்க. அப்போ தான்ஸ் டீம்ல எப்பவும் சோசியல் மீடியால தன்னை பத்தி அவதூறு பரப்புறாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்க ஒலிவியா, அடுத்து 2 சுட்டி பொண்ணுங்களோட சேட்டையை சமாளிக்கிற ரைனோ, அடுத்து கலவரமா விளையாடக்கூடிய ஜிராஃபி, அடுத்து எப்பவும் கோளாரா சுத்துற கொமோடோ டிராகன், இவங்களோட சேர்ந்து ஜெட்டும் களத்துல இறங்குது. அப்போ வில்லு ஆர்வமா கேம் விளையாட ரெடியா இருக்கான். ஆனா ஜெட்டு அவனை விளையாடவே விட மாட்டாங்க. மற்றவங்கள வச்சே கேம்ல விளையாடி தோத்து போறாங்க. இப்படியே 3 மேட்ச் கடந்து வந்ததும் ஆடு விளையாடுன்ற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க ஃப்ளோரன்ஸ். அப்போ ஜெட்டு தனியா பயிற்சி எடுக்க வரும்போது அங்க வில்லும் வரான். ஜெட்டு கிட்ட நாம எப்படி எவ்வளவு தூரத்துல இருந்து பேஸ்கெட் போடுறோன்ற பந்தயத்தை வச்சுக்கலாம், அதுல ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன அடுத்த கேம்ல விளையாட விடுங்கன்னு கேக்குறான். முதல்ல என்ன ஜெயிச்சு காட்டு, அது அப்புறமா பாத்துக்கலாம்னு போட்டியில இறங்குறாங்க ஜெட்டு. அதன்படி ஸ்டேடியத்தை சுத்தி எங்க நின்று எப்படி போட சொன்னாலும் வில்லு பக்காவா போடுறான். கடைசியா என்ட்ரன்ஸ்ல நின்று ஜெட்டு பால தூக்கி போடும்போது அது பேஸ்கெட்ல விழல. இப்ப பாருங்க என்னோட திறமையன்னு அவன் போட வரும்போது டென்னிஸ் வந்துடுறாரு. அதனால அதிர்ச்சியாகி உறைஞ்சு போய் கீழே விழுந்துடுறான் வில்லு. அடுத்து அங்கிருந்து சங்கன் சிட்டின்ற இடத்துக்கு போய் கேம் விளையாட கிளம்புறாங்க. அப்போ பிரைவேட் ஜெட்ல போறதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறான் வில்லு. ஆனா அவனுக்கு யாரும் இடம் தர மாட்டாங்க. ஏன்னா ஜிராஃபி காலை நீட்டிக்கிட்டு 2 சீட்ல உக்காந்துருக்கு. ஒலிவியா மீமை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மோடோ அதோட தோலை உரிச்சு போட்டு பக்கத்திலே படுத்து கிடக்கு. அதனால போய் ஜெட்டு பக்கத்துல உக்காந்தா அவங்க கண்டமேனிக்கு கழுவி ஊத்துறாங்க. அப்போ மேனு வில்ல கேவலமா வர்ணிச்சு ஒரு ரேப் பாட்டு பாடி இருக்கிறத காட்டுறாங்க ஒலிவியா. அதை பெரிய ஸ்கிரீன்ல போட்டு வில்ல அசிங்கப்படுத்துறாங்க ஜெட்டு. இப்படியே பயணத்தை ஆரம்பிச்சு சங்கன் சிட்டிக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல எல்லாருக்கும் 5 ஸ்டார் ரூமை ஏற்பாடு பண்ணதுனால முதல்ல அந்த ரூமை பார்த்த வில்லு பயங்கரமா ஆச்சரியப்படுறான். பாத்ரூம்ல ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பெரிய டிவியை வச்சிருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறான். அதை பார்த்து நீ மெஹன்னு ஆடு போல கத்துப்பான்னு சொல்றாங்க. சரின்னு வில்லும் கத்த ஆரம்பிக்கிறான். கூட சேர்ந்து அவங்க 2 பேரும் அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்க வில்லு ஆர்வமாகி சத்தம் போட்டு கத்திடுறான்.
அதனால செம்ம கடுப்பாக்கி கதவு திறந்து உள்ள வந்த ஜெட்டு அவன் போனை வாங்கி உடைச்சுப்புட்டு நாளைக்கு நாங்க கேம் விளையாடணும், கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு கத்துறாங்க. அப்ப கூட அவங்க கிட்ட 2-3 நிமிஷமாச்சு என்ன விளையாட விடுங்கன்னு கேக்குறான். ஆனா ஜெட்டு எப்பவும் போல அவனை பெஞ்சிலே உட்கார வச்சிருக்காங்க. கேமு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஜெட்டு ஆப்போனன்ட் பிளேயரோட டங்க தடுக்கும் போது அம்பையரா இருக்க கிளி அவங்களுக்கு ஃபவுல் கொடுத்துருது. அதனால செம்ம கடுப்பாக்கி கிளியை கண்டமேனிக்கு கழுவி ஊத்திடுறாங்க ஜெட்டு. உடனே அவங்கள கேமை விட்டு வெளியேற்றிடுறாங்க. அதனால கிளியை அசிங்கமா திட்டிட்டு சேர்ல போய் உக்காந்து அழகா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜெட்டு. அப்போ களத்துல நான் இறங்கலாமான்னு வில்லு கேட்க, பின்ன வெத்தலை பாக்க வச்சா உன்னை கூப்பிடுவாங்க, போய் எதனா விளையாடு, நான் இருந்தா ஜெயிச்சிருக்கலாம், எப்படியும் தோக்க தான் போறோம்னு புலம்புறாங்க ஜெட்டு. சரின்னு வில்லு பதட்டத்திலேயே கோர்ட்டுக்குள்ள போகுது. அப்போ எதிரணியில இருக்கிறவங்க எல்லாரும் வில்ல கேவலமா கிண்டல் பண்றாங்க. புது ஜெர்சியை தூக்கி போட்டா சுருங்கும்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இங்க சுருங்கி போன பிளேயரை இப்பதான்பா பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ மேட்ச் ஆரம்பிச்சதும் வில்லு கிட்ட இருந்து பாலை பிடுங்கி ஸ்கோர் பண்ண வரும்போது ஜிராஃபி அவங்கள தடுத்துருது. உடனே வில்லு வேகமா ஓடி போய் ஆப்போனன்ட் டீமோட பேஸ்கெட் பக்கம் நிக்க ஜிராஃபி வேற வழி இல்லாம வில்லுக்கு பாஸ் பண்ணிடுது. அப்போ கிரவுண்டுக்கு மேல இருந்த கூர்மையான பாறைகள் வேற கீழே விழுது. அதுல சிக்காம கஷ்டப்பட்டு பூந்துகிந்து போய் பாலை பிடிச்சிருது. உடனே போடலாம்னு பார்த்தா பின்னாடியே சிங்கமும் கொரில்லாமும் விரட்டிக்கிட்டு வருது. அப்போ பதட்டத்திலேயே பாலை தூக்கி போட்டுருது வில்லு. ஆனா அது பக்காவா பாஸ்கெட்ல விழுந்துருது. வில்லோட பக்கெட்டே 3 பாயிண்ட்ன்றதுனால அவரோட நண்பர்கள்ல இருந்து எல்லாருமே ஆர்வாரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டேடியத்தில் இருந்தவங்கலாம் மேனு கேவலமா அதை பத்தி பாட்டின பாட்டை போடுறாங்க. அப்போ எதிரணியினர் மறுபடியும் பாஸ்கெட்டை போட்டு 1 பாயிண்ட் லீடுக்கு வந்துடுறாங்க. இந்த வாட்டி கோச் எப்படி விளையாடணும்னு ஒரு மூவை சொல்றாரு. உடனே வில்லு கூர்மையான பார்வையை பயன்படுத்தி மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு பக்காவா பாஸ் பண்ணுது. அப்போ எதிரணியை யாரு ஷூட் பண்ண போறாங்கன்னு குழப்பி விட்டு கடைசியா பாலை வாங்கி ஜிராஃபிக்கு ஒரு ஆலி ஊப்ப போடுது. அதை வாங்கி பக்காவா டங்க் அடிச்சு மேட்சை ஜெயிக்க வச்சிருது ஜிராஃபி. இந்த வெற்றியை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா ஜெட்டு மட்டும் தண்ணி எண்ணக்கிட்டே கோவமா பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி ஃப்ளைட்ல ஏறி போகும்போது ஜெட்டு சோசியல் மீடியால வில்ல பத்தின போஸ்ட்டை பார்த்து கடுப்பாகுது. ஆனா வில்லு அதோட போஸ்டையே சர்ச் பண்ணி பெருமைப்படுது. அப்போ மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வில்ல மட்டும் சீட்டு விளையாட கூப்பிடுறாங்க. சரின்னு போய் சபையில உட்காந்து ஏன்பா ஜெட்டை கூப்பிடலையான்னு கேட்குறான். அட நீ வேறப்பா, நம்ம டீம் ஜெயிக்குதுன்னா அதுக்கு காரணம் ஜெட்டை தான் இருக்கணும்னு அதுவே ஆசைப்படும். ஆனா இன்னைக்கு அது நடக்கல. இப்ப கூட பாரு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத அது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கேத்த போல உன்னிப்பா கவனிச்ச ஜெட்டு இவங்க பேசுறத கேட்டதும் பட்டுன்னு ஹெட்செட்டை போட்டு மியாவ் மியாவ் பாட்டு கேக்குது. அப்போ சீட்டாட்டத்துல சிறப்பா விளையாடி ஜெயிச்சிடுறான் மோடோ. அந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ளாரன்ஸ் கால் பண்றாங்க. நீங்க ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம்தான், நாளைக்கு நம்ம டீமோட வீடியோவை ரெடி பண்றோம், அதுல ஜெட்டு கூட சேர்ந்து நீங்களும் நடிக்க போறீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாரும் உற்சாகப்படுறாங்க. ஆனா ஜெட்டு மட்டும் கடுப்புலயே போகுது. அப்போ அந்த வீடியோல எல்லாருக்கும் பக்காவான இன்ட்ரோ கொடுக்கும்போது ஜெட்டு அதோட ஜோதியை தூக்கி அடுத்து வர வில்லு கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாங்க ஜெட்டு. உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன தேவையில்லாம வெறுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான் வில்லு. நேத்து வந்த பையன் இன்னைக்கு டீம்ல நீ பெரிய ஆளுன்னு காட்டுறியா, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அதனால கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்றாங்க ஜெட்டு. நீ ஃபவுல் பண்ணி வெளியே உக்காந்தப்போ நான் தான் இந்த டீமை ஜெயிக்க வச்சேன், அதனால தேவையில்லாம பேசக்கூடாது சரியான திருப்பி கத்திடுறான் வில்லு. இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டூடியோவை விட்டே வெளியே போயிடுறாங்க ஜெட்டு. அப்போ அவன் பேசுனது தப்புன்னு புரிஞ்சு பின்னாடியே ஓடி வந்த வில்லு, இது வெறும் ப்ரோமோ தானே, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்குறான். இத்தனை வருஷமா விளையாடிக்கிட்டு இருக்கன்றதுனால என்னை சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னமும் நான் அதே வேகத்துல தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஜெட்டு. அப்போ சுத்தி இருந்தவங்களாம் ஜெட்டை பார்த்ததும் ஒன்னு பாராட்டுறாங்க இல்ல திட்டுறாங்க. அவங்கள மொத்தமா சுத்து போடுறதுக்குள்ள வில்லு அவங்கள தனியா கூட்டிட்டு போறான். அவனோட கூர்மையான பார்வையை பயன்படுத்தி சந்து பொந்துக்குள்ள புந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்துடுறான். அவனோட மூசை பார்த்து அசந்து போறாங்க ஜெட்டு. உங்களை காரணமே இல்லாம வெறுக்கிறவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்களை விரும்புறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவன் வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு வரான். அங்கிருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஏன்டா ஜெட்டோட ஆட்டோகிராஃப் கேட்டமே அது வாங்கிட்டு வரலையான்னு கத்துறாங்க. ஆனா அவன் ஜெட்டையே கூட்டிட்டு வந்திருக்கிறத பார்த்து எல்லாரும் வாயை புலகுறாங்க. அவங்க கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கு ஜெட்டு. அப்போ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ஷூவை பார்த்து எனக்கு இது வேணும், எவ்வளோன்னு ரேட்டு சொல்லுங்க உடனே கொடுத்துடுறேன்னு கேட்குறாங்க ஜெட்டு. அட நீங்க வேற, இது உங்க ஷூ தான், இதை நீங்க சும்மாவே எடுத்துக்கிட்டு போங்க, ஆனா பிளே ஆஃப்ல ஜெயிச்சு எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு ஒரு கிளாவை கொண்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க கடை ஓனரு. கண்டிப்பா இந்த வாட்டி கிளாவை நம்ம ஊருக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஆப்பிள் பையை சாப்பிட்டு கிளம்புறாங்க. அப்போ உனக்கு எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி தெரியும்னு ஜெட்டு கேட்க, எங்க அம்மா இங்க தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, என்னோட ஒரு பிறந்த நாளுக்கும் இங்க கேக்க வெட்டி கொண்டாடுவாங்க, அப்பதான் ரோர் பால் பிளேயர் ஆகணும்ன்ற என்னோட கனவை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு உன்னோட கனவுகள் எப்பவுமே பெருசா இருக்கணும், நீ ரோர் பால் விளையாடினு மட்டும் இருக்க கூடாது,
அதுல நீ தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவனா இருக்கணும்னு சொன்னாங்க எங்க அம்மா. அதனாலதான் என் ஷூலையும் அதை பத்தி எழுதி வச்சிருக்கேன்னு காட்டுறான். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த கடை ஓனர் தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. எங்க அம்மாவை நினைச்சு நான் வருத்தப்படும் போதெல்லாம் ரோர் பால் விளையாடுவேன், அதுதான் எனக்கு நிம்மதியை தரும்னு சொல்றான். அதை கேட்டு உன்னை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்களேப்பான்னு பாராட்டுறாங்க ஜெட்டு. அதே போல உங்களை சுத்தியும் நிறைய நல்லவங்க இருக்காங்க, அவங்கள விரட்டி விடாம கிட்ட சேர்த்துக்கோங்கன்னு சொல்றான் வில்லு. சரி நாளைக்கு பயிற்சி பண்ற இடத்துல பாப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஜெட்டு. அங்கிருந்து வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி போனை பார்க்கும்போது மேனு லைவ் ஸ்ட்ரீம்ல வில்ல பத்தியும் தான் ஸ்ட்ரீமை பத்தியும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் கூட லைவ்லயே பேசணும்னு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க ஜெட்டு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பாட்டிமா நீ ஒன்னும் தூங்கலையான்னு கேக்குறான் மேனு. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ஜெயிச்சது உன் கண்ணை உறுத்துது போல, ஏண்டா பல்லு கொட்டி போய் தங்க பல்ல மாட்டிக்கிட்டு நீ என்ன பாட்டின்னு சொல்றியா? என் டீம்ல இப்ப எல்லாரும் ஷார்ப்பா இருக்காங்க, இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா மேட்ச்லயும் நாங்க ஜெயிச்சு பிளே ஆஃப்ல நுழைஞ்சி உங்களையும் தோக்கடிச்சு அந்த கிளாவை நாங்க எடுக்க போறோம், உன்னால முடிஞ்சா எங்களை தோக்கடிச்சு காட்டுன்னு சவால் விட்டு காலை கட் பண்றாங்க ஜெட்டு. இதை பார்த்த எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் பிராக்டிஸுக்கு வரும்போது ஜெட்டை மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாராட்டுறாங்க. முறையா எங்களை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கேன்னு சந்தோஷப்படுறாங்க. இது வரைக்கும் நான் முட்டாளா இருந்தது போதும், இதுக்கப்புறம் நாம ஒன்னா சேர்ந்து செயல்படுவோம். இனிமே நம்ம டீமோட கோச்சு டென்னிஸ் தானே விசில் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஏம்மா ஏற்கனவே நான் தான் கோச்சு, ஆனா அந்த வேலையை இது வரைக்கும் நீ செஞ்சிட்டு இருந்த, இதுக்கப்புறம் நான் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன்னு வெறித்தனமா சொல்றாரு. அதன்படி முதல்ல சுட்டித்தனம் பண்ற பொண்ணுங்களை பத்தி கவலைப்படுற ரைனோ கிட்ட இந்த டீம்ல இருக்கிறவங்களும் உன்னோட குழந்தைங்க மாதிரி தான், எதிரணியினர் அவங்கள தடுக்க வரும்போது நீ தான் காப்பாத்தணும்னு சொல்றாரு. அதன்படி செயல்பட்டு ரைனோ சிறப்பான வேலையை செய்து. அடுத்து ஜிராஃபி கிட்ட 10 வருஷத்துல நீ 10 டீம் மாறிட்ட, உன்னோட ஹைட்டு தான் உனக்கு பிரச்சனைன்னு நீ நினைக்கிற, ஆனா அதுதான் உன்னோட பலமே, அதை பயன்படுத்தி விளையாடு, இந்த டீம்ல நீ சிறப்பா பாஸ்கெட் போடலாம்னு சொல்றாரு. அதன்படி ஜிராஃபியும் கலவரம் வந்து அடுத்ததா ஒலிவியா கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டு நீ சோசியல் மீடியால உன்னை பத்தி என்ன சொல்றாங்கன்றதை விட்டு கோர்ட்டுல உன்னோட திறமையை காட்டு, அதை பார்த்து உனக்கு ரசிகர்கள் கோட்டையே கட்டுவாங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா மோடோ கிட்ட பைத்தியகாரத்தனமா விளையாடினாலும் பரவாயில்ல, ஆனா எக்காரணத்தை கொண்டு தோத்துடாதன்னு சொல்றாரு. அடுத்ததா ஜெட்டு கிட்ட நீ பாஸ்கெட் போடுறதுலயே கவனம் செலுத்தாம அடுத்தவங்களுக்கும் பாஸ் பண்ண பழகு, அப்பதான் நாம ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கு பயிற்சி கொடுக்க கேஜுக்கு அழைச்சிட்டு வராரு. அங்க கிரிஸ 1-on-1 நிக்க வச்சு வில்லுக்கு பாஸ் பண்ண வைக்கிறாரு கோச்சு. முதல்ல ஜெட்டு பாஸ் பண்ண முடியலன்னு கஷ்டப்பட்டாலும் போக போக ஒன்னா பாஸ் பண்ண ஆரம்பிக்குது. இதே போல 5 லட்சம் தடவை நீ பாஸ் பண்ணணும்னு சொல்றாரு கோச்சு. கடைசியா வில்லு கிட்ட நீ கரடி போல இருக்க எதிரி டீமை தாண்டி தான் கோல் போடணும்னா நிச்சயமா அதை செஞ்சாகணும், அதுக்கு பயிற்சி எடுன்னு சொல்றாரு. அதன்படி வில்லு எண்ணத்தை தூக்கி போட்டாலும் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு கரடி. அப்போ ஜெட்டு அதை தாண்டி சிறப்பா பாஸ் பண்ணும்போது வில்லு அதை பாஸ்கெட்ல போட்டுருது. இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிராஃபியும் டீமுக்காக ஒரு ரேப் பாட்டை ரெடி பண்ணி பாடுது. அப்போ இந்த வெற்றியை கொண்டாட பிரம்மாண்டமா ஒரு பார்ட்டியை வைக்கிறாங்க ஃப்ளாரன்ஸ். அதுல கலந்துக்க எல்லாரும் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஜெட்டை மட்டும் தனியா கூப்பிடுறாங்க. சரி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க ஃப்ளாரன்ஸை சந்திக்க போறாங்க. அப்போ கோச்சு ஜெட்டி எங்கன்னு கேட்க நான் போய் அவங்கள அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் வில்லு. அந்த பக்கம் ஜெட்டு கிட்ட நம்ம டீம் நல்ல வேலைக்கு வந்ததும் வித்துட்டோமா, அதுவும் உன்னை வாங்கவே கூடாதுன்னு வேற அவங்கள எச்சரிச்சிட்டேன், இதுல நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்த வில்லு இதை கேட்டுடுறான். உடனே ஜெட்டு கிட்ட போய் இதை நாம மத்தவங்க கிட்டையும் தெரிவிச்சிடலாம்னு சொல்றான். இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் நீ இதை பத்தி எதுவும் வாய தரக்கூடாது, இதுல நாம கண்டிப்பா ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு போறாங்க ஜெட்டு. அதன்படி செமிஃபைனல்ஸ் நடக்குது. அதுல ஸ்னோ டீமுக்கு எதிராக இவங்க விளையாடுறாங்க. அப்போ ஜெட்டு மறுபடியும் பழையபடி செயல்பட்டு தன்னிச்சையா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் மத்தவங்க சரியா விளையாடலன்னா ஊக்குவிக்காம அவங்கள கண்டமேனிக்கு திட்டுறாங்க. இதை பயன்படுத்தி எதிரி டீம் சிறப்பா விளையாடி 15 பாயிண்ட் லீடுக்கு போயிடுறாங்க. அதுலயும் ஒரு பனிக்கரடி கொடூரமான டங்க் அடிச்சு பனித்தரையவே உடைச்சி தள்ளுது. இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம எல்லாரும் முழிக்கும் போது ஃப்ளாரன்ஸ் இந்த டீமை வித்துட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் நாம என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு உண்மையை சொல்லிடுது வில்லு. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா ஜெட்டு மட்டும் பாலை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் மட்டும் விளையாடியே இந்த மேட்சை ஜெயிக்க வச்சிடுறேன்னு சொல்றாங்க. எந்த நேரத்துல இவ என்னத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் கடுப்பாகிறாங்க. ஆனாலும் மேட்ச்ல ஜெயிக்கணும்னு எல்லாரும் முயற்சி பண்றப்போ ஜெட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே பாலை பிடுங்கி பாஸ்கெட் போடுற வழியை பாக்குது. கடைசி வின்னிங் ஷாட்டா வில்லு டங்க் அடிக்க வரும்போது அதுகிட்ட இருந்தும் பாலை பிடுங்கி போட்டுடுறாங்க. எப்படியோ இந்த மேட்சை ஜெயிச்சாச்சு, அடுத்து நாம ஃபைனல்ஸுக்கு தான் போறோம்னு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு வரும்போது ஜெட்டை யாரும் மதிக்க மாட்டாங்க. டீமையே வித்துட்டானுங்க, இதுக்கப்புறம் விளையாடி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. கடைசியா வில்லு ஜெட்டு கிட்ட வந்து இது நாள் வரைக்கும் நீங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரா இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண சம்பவத்தால அந்த மதிப்பை இழந்துட்டீங்க,
இதுக்கு மேல நான் இங்க இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவன் ஷூவை கீழே போட்டு கிளம்பிடுறான். அதே சமயம் டீமை வித்த விஷயத்தை கேள்விப்பட்ட வைன்லாண்டு மக்கள் எல்லாரும் பயங்கரமா வருத்தப்படுறாங்க. ரைனோ அதோட ஜெர்சியை குப்பத்தொட்டில போட்டு பொண்ணுங்க கூட விளையாடுற வேலையை பாக்குது. ஜிராஃபி பெரிய பாடகர் ஆகணும்னு முயற்சி பண்ணுது. ஒலிவியா மண்ணை தோண்டி தானே தலையை விட்டு தன்னையே புதைச்சிக்குது. மோடோ அதோட விலை மதிப்பில்லா முட்டையை வச்சு டீம் கூட எடுத்த செல்ஃபியை பார்த்து கஷ்டத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் தனியா வருத்தத்தோட வந்த வில்ல அவனோட நண்பர்கள் பார்த்து அன்போட கட்டி தழுவி அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில கேஜிக்கு வந்து பார்த்தா குட்டி மிருகங்கள் கூட ஜாலியா கிறிஸ் ரோர் பால் விளையாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு தானே நாம ஆசைப்பட்டோம்னு சந்தோஷப்படுறான் வில்லு. இருங்க நானும் உங்க கூட வரேன்னு வில்லு சொல்ல, ஏம்பா நாளைக்கு ஃபைனல்ஸ் ஆச்சே நீ விளையாட போலியான்னு கேக்குது கிறிஸ். டீம்ல இருக்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஜெட்டு கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றான் வில்லு. அங்க வந்து ஜெட்டு வில்லு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா வில்லு அதை சட்டை பண்ண மாட்டான். அவங்கிட்ட புளோரன்ஸ் சொன்னபடி நான் எதுக்கும் தகுதி இல்லாதவள் ஆயிட்டேனோன்னு எனக்கே தோணுச்சு. அந்த விரக்தியில தான் நான் வெறித்தனமா விளையாடிட்டேன். அது நிச்சயமா உங்களை காயப்படுத்திருக்குன்றதுனால தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதனால தயவு செஞ்சு விளையாடவான்னு கூப்பிடுறாங்க ஜெட்டு. இந்த உண்மையான காரணத்தை நீ எங்க கிட்ட சொல்லியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. சரிவா மத்தவங்களை கூட்டிட்டு வருவோம்னு சொல்றான் வில்லு. அதன்படி ரைனோ, ஜிராஃபி அப்புறம் ஒலிவியா இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு மோடோவை சந்திக்க வராங்க. அது தனியா தரையிலே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களை பார்த்ததும் சந்தோஷத்துல கோளாரா கத்துது. அதன்படி மொத்த டீமும் எரிமலை டீமோட ஃபைனல்ஸ் விளையாட கிளம்பி போறாங்க. அந்த டீமுக்கு கேப்டனே மேன் தான். இவங்க 2 பேரும் மோதிர வெறித்தனமான மேட்சை பார்க்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மேட்ச் ஆரம்பிச்சு 2 பேரும் முரட்டுத்தனமா விளையாடுறாங்க. அதுல எரிமலை டீம் ஒரு 3 பாயிண்ட் முன்னிலையில தான் இருக்கு. ஆனாலும் கேப் விடாம தான்ஸ் டீம் பின்னாடியே விரட்டிக்கிட்டு வராங்க. கரெக்டா செகண்ட் குவார்டர் நெருங்கும் போது ஜெட்டோட காலை மேனு உடைச்சிடுறான். அதனால பாவம் அவங்க அடிபட்டு லாக்கர் ரூமுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க மேட்ச்ல விளையாடினா உங்க காலையே எடுக்க வேண்டி இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஜெட் இல்லாம நாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா சொன்னபடி நாம பெருசா கனவு காணுவோம், இந்த ஃபைனல்ஸை நாம ஜெயிச்சு காட்டுவோம்னு சொல்றான். அதை கேட்டு பூரிச்சு போய் எல்லாரும் கலவரமா தேர்ட் குவார்டர்ல இறங்குறாங்க. அப்போ ஜெட்டு காலில் கட்டு போட்டு வந்து உட்காரும் போது அவங்களுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அந்த ஸ்டேடியத்தில் இருந்தவங்க மட்டும் இல்ல, டிவியில பாக்குறவங்களோட சேர்ந்து எல்லாரும் ஆரவாரமா கைதட்டி அவங்கள பாராட்டுறாங்க. அப்போ மேட்ச் ஆரம்பிச்சதும் ஒலிவியா பறந்து போய் மேன் மேலேயே முரட்டுத்தனமான ஒரு டங்க் அடிக்கிறாங்க. அவனை படுகு போட்டு தாண்டி போகும்போது, தம்பி கொஞ்ச நாளைக்கு சோசியல் மீடியா பக்கம் வந்துடாத, பயங்கரமா ட்ரால்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படியே மேட்சை பக்காவா விளையாடி தேர்ட் குவார்டர்ல ஈக்குவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பான மேனு நம்ம கிரவுண்டையே மாத்தி ஆகணும்னு கத்துது. உடனே சுத்தி இருந்த ரசிகர்கள் எல்லாரும் ஆரவாரமா தரையை மிதிக்கும் போது கோர்ட்ல இருக்க தரையெல்லாம் பாறை போல மேல தூக்கி நிக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எரிமலை டீம் 2 பாயிண்ட் லீட்ல வந்துடுறாங்க. இதே போல 4th குவார்டர் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மேனு வில்ல தள்ளி விட்டுடுறான். அதனால செம்ம கடுப்பான ரைனோ மேனு கூட சண்டைக்கு போறாரு. அவங்கள தடுக்க வந்த அம்பையரையும் தாக்கிடுறாரு. கடைசி 20 நொடியில நடக்கிற சம்பவம்ன்றதுனால ரைனோவுக்கு டெக்னிக்கல் ஃபவுல் கொடுத்து கேமை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ 5ஆவதா ஒரு ஆள் விளையாடலன்னா கேம்ல தான்ஸ் டீம் தோத்ததா அறிவிச்சிடுவாங்க. என்ன பண்றதுன்னு எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோச்சு களத்துல இறங்கி விளையாடலாம்னு வராரு. அவரை தடுத்து நிறுத்தி இந்த ஃபைனல்ஸ்ல நாம ஜெயிச்சாகணும், அதனால பாலை என்கிட்ட பாஸ் பண்ணுங்கன்னு கத்துறாங்க ஜெட்டு. இதை கேட்டு மேனு நெக்கலா சிரிக்கிறாப்புல. ஆனா மற்றவங்களாம் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி நான் சொன்னதை கேட்டு அவன் ஏமாந்தானா, இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பிளேவை உருவாக்குங்கன்னு கோச்சு கிட்ட கேட்குறாங்க ஜெட்டு. அவரும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அனுப்புறாரு. அதன்படி எல்லாரும் விளையாடி கடைசியா ஜெட்டு கிட்ட பாஸ் பண்றான் வில்லு. அதை ஷூட் பண்ண வரும்போது மொத்த டீமும் ஜெட்டை தடுக்க ரெடியா இருக்கு. அப்போ யாரும் எதிர்பாராத வகையில கடைசியா வில்லுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க ஜெட்டு. அதை பக்காவா 3 பாயிண்ட் போட்டு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துடுறான் வில்லு. உடனே எல்லாரும் ஆரவாரமா கத்துறாங்க. அப்போ கீழே படுத்து கிடந்த மேனை கையை கொடுத்து தூக்கி விடுறான் வில்லு. அவன் தலைமுடி எரியறத பத்தி சொன்னதும் அலறி கத்துறான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முறையா சாம்பியன் ஆகியிருக்கோம்னு எல்லாரும் அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. ஒரு வழியா இந்த கப்பை வைன்லாண்டுக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய விழாவையே நடத்துறாங்க. அதுல எங்க அம்மா என்னை விட்டு போயிருந்தாலும் நீங்க எனக்காக நின்று இருக்கீங்க, அதுக்காக தான் இந்த கப்பை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான்ஸ் டீமே இல்லாம போனாலும் இந்த கப்பை யாராலையும் இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் அழுகுறாங்க. அப்போ மோடோ மைக்க வாங்கி தான்ஸ் டீம் எங்கேயும் போல, இங்கேயே தான் இருக்க போகுது, ஏன்னா அதோட புது ஓனரே நான் தானு சொல்லி டாக்குமெண்ட்ஸை காட்டுது. என்னப்பா சொல்றேன்னு அதை வாங்கி பார்த்துட்டு எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்டா, ஃப்ளாரன்ஸ் கிட்ட இருந்து டீம் வாங்கினவங்க கூட சீட்டு கட்டு விளையாடி அழகா ஜெயிச்சிருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மோடோ அந்த முட்டையை தூக்கி வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அது கூட சேர்ந்து மற்ற டீம் மெம்பர்ஸும் டான்ஸ் ஆடி மேன்னு கத்துறதோட படம் முடியுது. இந்த படத்துல வர வில்லு சொன்னா போல என்னைக்குமே நம்ம கனவும் லட்சியமும் பெருசா இருக்கணும், அப்பதான் அதுக்காக நாம இறங்கி வேலை செய்வோம்.
ஸோ இந்த படத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.